ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு மீண்டும் 2025 அப்டேட்டட் டாடா அல்ட்ராஸ் கூட இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரெக்டு தாங்க. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அதாவது டாடா அல்ட்ராஸே எத்தனை வீடியோ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இந்த வண்டி லான்ச் பண்ண டைமில் உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ கொண்டு வந்தோம், சிஎன்ஜி அண்ட் டீசல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியண்ட் வாரியாக ஸ்மார்ட்டு, பியூரு, கிரியேட்டிவ் அண்ட் டாப் லெவல் அக்கம்ப்ளிஸ்ட் இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேரியண்ட் வாக் ரவுண்டு கொண்டு வந்திருக்கேன். திரும்ப எதுக்கு டாடா அல்ட்ராஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வாஸ்தவமான கேள்விதான். காரணம் இருக்குங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்ஸ், இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து இப்போ இன்க்ரீசிங் நல்லா சேல் ஆகிட்டு இருக்குங்க. அது நீங்கள் காம்படிஷன் வண்டி நீங்கள் பெலேனோ கிளான்ஸா எடுத்தீங்கன்னா அதில் ஏஎம்டி வருது. i20 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐவிடி சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது. அதே அல்ட்ராஸ்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமா வந்து டிசிஏ டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த புது அல்ட்ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுக்கணும், அஃபோர்டபுளாக கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்ல ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதை தான் உங்களுக்கு இன்னைக்கு டிரைவ் ரிவ்யூவாக கொண்டு வந்துடலாம். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸோட டாடா அல்ட்ராஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அது தெரிஞ்சுக்கணும்னு பல பேருக்கு ஆர்வம் இருக்கும். எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு டாடா அல்ட்ராஸ் ஏஎம்டி பியூர் வேரியன்ட் டிரைவ் ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இந்த டாடா அல்ட்ராஸ் பியூர் வேரியன்ட் இன்னைக்கு டிரைவ் ரிவ்யூக்கு நமக்கு அப்ரூவல் கொடுத்து நமக்கு பெர்மிஷன் கொடுத்தது டாஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம் கோயம்புத்தூர். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்கு. உள்ள போகிற முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தெளிவான டிரைவ் ரிவ்யூஸ் உங்களுக்கு தமிழில் அழகாக கிடைக்கும் நம்ம சேனலில். அதை தவிர எப்பவும் போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. எங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த டாடா அல்ட்ராஸோடைய ஏஎம்டி ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டாப் லெவல் வேரியன்ட்ஸில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. அதாவது அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் எஸ் வேரியன்ட்ஸில் டிசிஏ டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். ஏஎம்டி கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக மிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது பியூர் எஸ், கிரியேட்டிவ் எஸ், இந்த 4 வேரியன்ட்ஸில் மட்டும்தான் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது. ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,29,000 எக்ஸ்ஷோரூம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு டாப் லெவல், அதாவது ஏஎம்டிக்கு டாப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் எஸ் வேரியன்ட், அந்த வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் விலைன்னு பார்த்தீங்கன்னா 9,65,000 ரூபாய் வருதுங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரைவாக இருக்க போகுது. என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் சேம் தான். ஸோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து ஒரு குயிக்கான வாக் ரவுண்ட் பார்த்துடலாம், என்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ டாடா அல்ட்ராஸோடைய பியூர் வேரியண்ட். அதாவது நம்ம இந்த வேரியண்ட்ஸோடைய வாக் அரவுண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். எதுக்கும் உங்களுக்கு வந்து வண்டியோடைய ஸ்பெக்ஸ் அண்ட் இந்த பியூர் வேரியண்ட்டில் பர்டிகுலர்லி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அதே உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணிடுறேன். ஸோ டாடா அல்ட்ராஸை பொறுத்தவரை பெட்ரோல்னு பார்த்தீங்கன்னா வர்றது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவோட்ரான் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். அது வந்து பார்த்தீங்கன்னா 88 PS மேக்ஸிமம் பவரும் 115 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் நார்மலாக இருக்கிறது தான். இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து மிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இதில் மேனுவல் மோட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக டாப் வேரியன்ட்ஸ்னு போனால் மட்டும்தான் உங்களுக்கு டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது. அது வந்து 6 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக்குங்க. ஆனால் வந்து மைலேஜ் கொஞ்சம் வேணும், அதே சமயம் கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் ஆட்டோமேட்டிக் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க டாடா மோட்டர்ஸ். அதனால தான் இன்றைக்கி இந்த வண்டியை டிரைவ் ரிவ்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இந்த பியூர் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது, எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வித் வீல் கவர்ஸ் வருது. அண்ட் அதுக்கப்புறம் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோன் பிளாக் அண்ட் பேஜ் கலர் இன்டீரியர் வந்து கிடைக்குதுங்க. ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த வேரியண்ட்லேயே ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருது வித் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, கூடவே வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியும் உண்டு. அதை தவிர ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி ஏராளமான விஷயம் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லையுமே 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதை தவிர எல்லாருக்கும் ப்ரீடென்ஷன் எக்யூப்ட் சீட் பெல்ட்ஸு, ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ஏராளமான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நார்மலாகவே ஸ்டாண்டர்டாக கிடைக்குது இந்த அல்ட்ராஸை பொறுத்தவரை. மேலும் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூர் வேரியண்ட்லேருந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குது. கூடவே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி மற்றும் ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் எலக்ட்ரானிக்லி ஃபோல்டிங் அண்ட் அட்ஜஸ்டபிள் ORVMஸும் வருது. அடிஷ்னலாக நீங்கள் இந்த வேரியண்ட்டுக்கு மேலே பியூர் எஸ் வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃபும் கிடைக்கும். அந்த பியூர் எஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ எல்லா ஏஎம்டி வேரியண்ட்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் இப்போ மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். பியூர் எஸ், அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் எஸ். ஸோ மொத்தம் 4 வேரியன்ட்ஸ் வருது ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை.
எல்லாமே நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இது வந்து ஆன் ரோடு விலை கோயம்புத்தூர். வாங்க இந்த வண்டியை ரோட்டில் இறக்கி பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம வந்து டாடா அல்ட்ராஸ் ஏஎம்டி டிரைவ் பண்ண போகிறோம். டிசிஏ டிரைவ் பண்ணியிருக்கோங்க. ஸோ டிசிஏ வந்து ஆக்சுவலி நல்லாவே ரீஃபைண்டாக இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்லிக்காக ஸ்மூத்தான கியர் ஷிஃப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஓகே வித் எல்லா ஃபீச்சர்ஸும். ஆனால் மிட் வேரியன்ஸில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வரும்போது ஏஎம்டி தான் ஆல்வேஸ் யூனிவர்சல் சொல்யூஷன். அது பலினோ பொறுத்தவரையும் கூட ஏஎம்டி தான் தர்றாங்க, பலினோ கிளான்ஸா. ஸோ அல்ட்ராஸுக்கும் ஏஎம்டி இதோ முதல் தடவை வந்திருக்கு. இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஏற்கனவே நம்ம டியாகோ, டிகார், பஞ்ச் இந்த காரில் ஓட்டியிருக்கோம். அல்ட்ராஸுக்கு எப்படி இருக்குது அந்த ஃபீல் தெரியணும் இல்லையா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டேன். ரைட், இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ஜின் ஸோ முன்னே இருந்ததுக்கு இந்த என்ஜின் நோட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீஃபைன் ஆகியிருக்கு. அது நான் ஏற்கனவே வந்து பெட்ரோல் சிஎன்ஜி மாடலில் ஓட்டும்போது நான் சொல்லியிருக்கேன், என்ஜின் சரியான ரீஃபைனுங்க, நல்ல ஸ்மூத்தாக ஒரு நாய்ஸும் தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. இப்போது ஏஎம்டியை பொறுத்தவரை தெரிஞ்ச ஒரு மெக்கானிசம் தான், நியூட்ரல், ஆட்டோமேட்டிக்கு, ரிவர்ஸு தான் இருக்குது. நியூட்ரல்லேருந்து கீழே தள்ளினா ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக் போட்டுட்டு நான் வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆக ஆரம்பிச்சது, க்ரீப் ஃபங்க்ஷன். ஸோ இது ஆக்சுவலி ப்ராப்பராக நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. குவைட் நைஸுங்க. 8-7 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவிங் ஆகிட்டுருக்கு, ஐட்லிங் ஸ்பீடில். சரிங்களா, இப்போ லைட்டாக த்ராட்டில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ டிப்பிக்கலாக அந்த லோவர் கியர்ஸில் கொஞ்சம் அந்த ஹெட் நாட் தெரியுது. செகண்ட் கியரில் 26, 27, 28, தேர்ட் கியர். செகண்ட் டு தேர்ட் மாறுறது அவ்வளோவா தெரியல. அதாவது நீங்கள் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ, நீங்கள் கிராஜுவலாக ஸ்லோவாக ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெட் நாட் தெரியாது. ஏன்னா நீங்களே ஸ்லோவாக தான் போகிறீங்கன்னு போது அது கியர் ஷிஃப்ட் ஆகிறது உங்களுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரப்ஷனாக இருக்காது. ஸோ வாங்க கொஞ்சம் அழுத்தி பார்க்கலாம். ரேஸ் கோர்ஸ்க்குள்ளே போகிறோம் நம்ம. ரைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, செகண்ட் டு தேர்ட் மாறுறது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு. தேர்ட் டு ஃபோர்த் மாறுறது அவ்வளோவா தெரியல. ஓகே ஃபைன். ஆனால் நம்ம நல்லா ஹார்ட் ஆக்சிலரேஷன் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நார்மலாக ஓட்டும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. பட் வண்டி ஓட்டுறதுக்கு என்னமோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. கிளச்சோடைய அந்த தலைவலி இல்லாமல் ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். சிட்டி என்விரான்மெண்ட்டுங்கிறதுக்கு ஏற்ற ஒரு ப்ராப்பரான உதாரணம் நம்ம ரேஸ் கோர்ஸ், கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ். ரைடு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான பேலன்ஸ்டான சஸ்பென்ஷன் அண்ட் ரைட் குவாலிட்டி. டவுன் ஷிஃப்ட் ஆகிறது எஃபர்ட்லெஸ்ஸாக ஆயிடுது. சரி, ஏசி ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ தேர்ட் கியரில் ஓட்டிகிட்ருக்கேன், ஏசியும் ஆன் பண்ணிட்டேன். சரிங்களா, ஓகே. இப்போ நான் 30 ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கேன் தேர்ட் கியரில். ஆக்சிலரேஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, ஆக்சுவலி டீசெண்டாகவே இருக்குது. அதாவது அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு 1.5 செகண்ட் 2 செகண்ட் இந்த லேக் எடுத்துக்குது. அது டிப்பிக்கலாக ஒரு ஏஎம்டியோடைய ஒர்க்கிங் அப்படி தான். ஸோ அது ஒன்றும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அது எந்த அளவுக்கு உள்ளே ஃபீல் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கில் செகண்ட் கியரில் எடுத்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ வேணால் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக ஆட்டோ கர் உள்ள வென்டர். ஓகே, பரவாயில்ல. இந்த ஸ்பீட்லேயும் செகண்ட் கியரில் டவுன் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டுக்கு போக அவசியம் இல்லாமல் இது செகண்டுக்கே நல்லாவே நீட்டாக போயிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் டக்கு அப்படின்னு ஓவர்டேக் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக ஓவர்டேக் பண்ணணும் அப்படின் போது தான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி தான் ஓட்டணும், பிளான் பண்ணி பண்ணணும். அது ஒன்று தான். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா, 4th போயிட்டு இருந்தேன். டக்குன்னு அந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன். அது அப்போன்னு பார்த்து அப் ஷிஃப்ட் ஆகிற டைமில் கொஞ்சம் அச்சோ டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு செகண்ட்க்கு அப்புறம் டவுன் ஷிஃப்ட் பண்ணி தான் தேர்ட் கியரில் மூவ் ஆச்சு. ஸோ இது நீங்கள் ஸ்மூத்தாக ஓட்டினீங்கன்னா ஸ்மூத்தாகவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனால் அர்ஜென்ட்டாக ஓட்டணுன்னு இருக்கும்போது இது வந்து ஓகேவாக தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். எனிவே நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடும் போகலை. நம்ம மெயின் ரோடுக்கு போய் அங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணால் அழுத்தி பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது மெயினாக கன்வீனியன்ஸ் தாங்க, சரியான கன்வீனியன்ஸ். ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி அப்படின்னு இருக்கும்போது இது கிளச்சு இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய ஒரு ஏஎம்டியாக இருக்கும். ஏன்னா சிட்டி கம்யூட்டர்ஸுக்கு இது ரொம்ப நல்ல சாய்ஸ்ன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சிட்டி கண்டிஷன்ஸில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 12 வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஹைவேஸ்னு போகும்போது ஈஸிலி நீங்கள் ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னா ஒரு 19-20 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இது பக்காவாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, செகண்ட் கியர் தேர்ட் கியர் அப்படின்னு அதுவாகவே சூஸ் பண்ணிவிட்டு அதுவாகவே நீட்டாக ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த வகையிலையுமே தலைவலி கொடுக்காது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவு ஏஎம்டியை பொறுத்தவரை. நம்ம அடுத்து மெயின் ரோடு போய் இதோடைய மேனுவல் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்குது ஆட்டோமேட்டிக் மோடில் எல்லாமே பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு ட்ரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி மோடும் ஒன்று இருக்குது. ஸோ எக்கனாமி மோட் கண்டிப்பாக இதை விட பவர் டெலிவரி கம்மியாக தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குது அதையும் வந்து பார்ப்போம். அது ஆஃப் நவ் டிபிக்கல் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு செகண்ட் கியரில் எதனா ஒரு பிரச்சனையே இல்லைங்க. 10 கிலோமீட்டர் ஸ்பீடு 9 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓகே 7 8ன்னு போயிடுச்சுன்னா ஃபஸ்ட் கியருக்கு வந்துடுது. ஆனால் ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலேன்னா அது செகண்ட் கியருக்கு தான் மூவ் ஆகுது. ஸோ பரவாயில்லைங்க, ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஏஎம்டி ஓட்டி பழகினவங்களுக்கு இது ஓகே தாங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் பேட், நாட் அட் ஆல் இன்ட்ரூசிவ். ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ஆட்டோமேட்டிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிசிஏ போகிறது ஆப்வியஸ்லி கொஞ்சம் பெட்டர்ங்கிறது என்னுடைய ஒரு ஃபீல். ஆனால் டிசிஏல கண்டிப்பாக இந்த அளவுக்கு மைலேஜ் வராது. ஏஎம்டி தான் வந்து என்றைக்குமே கொஞ்சம் இன்னும் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதோ நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம வந்து கொஞ்சம் ஆக்சிலரேஷன் எக்ஸ்ட்ராவே ப்ரெஸ் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பவர் பெர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படின்னு சமயத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. சிட்டி மோடு தான் இது, ஈகோ மோடு போடல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லேகு. பரவாயில்ல, 4th 70 வந்துடுது. இட்ஸ் குவைட் குட். பரவாயில்ல, ஆக்சுவலி இது கொஞ்சம் இன்னும் பழைய ஏஎம்டிஎஸ் விட இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் நீங்கள் இப்போ 5th போயிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுதுன்னு போது இது கொஞ்சம் டவுன் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 செகண்ட் எடுத்துக்குது, ஒரு செகண்ட் எடுத்துக்குதுன்னு வைங்க. இப்போ பாருங்கள் 70ல் ஓட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணுறேன். அது 4th டவுன் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 3/4 செகண்ட் 1 செகண்ட் எடுத்துக்குது. பட் ஓகே தாங்க, ஏஎம்டியை பொறுத்தவரை ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, பட் நல்லா தான் இருக்குது. பாடி கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது, சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது, ஹேண்ட்லிங் இஸ் பக்கா, பிரச்சனையே இல்லை. ரைட், இப்போ ஒரு அழுத்தி பார்க்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்லோ ஸ்பீட் பண்ணிக்கலாம், 50க்கு போய்க்கலாம். 50ல் நான் இப்போது வந்து 4th கியரில் அழுத்துறேன். அந்த ஒரு செகண்ட் 1.5 செகண்ட்க்கு அப்புறம் தான் அது வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகி 3க்கு போய் 4th வந்திருக்கு. அது தெளிவாக தெரியுது, அந்த கியர் சேஞ்ச் ஆகிறது தெளிவாக தெரியுது. ஆனால் 5க்கு போயிருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அசால்ட்டாக ஸ்பீடுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆனால் ஸ்பீடு போகிறதும் தெரியவும் மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு நல்ல பாடி கண்ட்ரோல், நல்ல ஸ்டெபிலிட்டி, பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓட்டுறதுக்கு, இன்னும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது ஒரு மெயினாக சிட்டி ஓரியன்டான கம்யூட்டர்ஸ்க்கு டார்கெட் பண்ண ஒரு அஃபோர்டபுள் ஆட்டோமேட்டிக் ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். முன்ன இருந்த ஏஎம்டிஸை விட இது பல மடங்கு இம்ப்ரூவ்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு என்ஜினோடைய ஸ்மூத்னஸ் ரீதியாக இன்னும் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி கியர் ஷிஃப்ட்ஸ் ஆகும்போது டவுன் ஷிஃப்ட் அப் ஷிஃப்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரெடிக்டபிளாக நமக்கு தேவையான நேரத்தில் அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய ஃபீல். ஏன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து 5th ஓகே இப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிறேன். இப்போது 65ல் ஓட்டிகிட்ருக்கேன். 65ல் இன்னும் 5th கியரில் தான் இருக்குது, அது இன்னும் டவுன் ஷிஃப்ட் ஆகலை. ஆனால் இப்போ டக்குன்னு ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அது ஏற்கனவே 4th வந்து ரெடியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து 5th தான் இருக்குது. இப்போ ஆக்சிலேட்டர் கொஞ்சம் தான் கொடுக்குறேன். எப்போ டவுன் ஷிஃப்ட் டக்குன்னு பண்ணணுமோ அப்போது அது கொஞ்சம் அதே கியரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் பார்ப்போம், திரும்ப இதே ரோடில் போவோம். ஸோ எந்த அளவுக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸை திரும்ப ஜட்ஜ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரைட் குவாலிட்டி சூப்பர். பிரேக்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிருச்சு. அது ஒரு ஐடியா இருக்குங்க, ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் மாதிரி தான் ப்ராப்பராக வேலை செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்பீடில் நார்மலாக ஷிஃப்ட் பண்ணுவீங்க கியர்ஸு, அதுக்கேற்ற மாதிரி அதுவே ப்ராப்பராக தெளிவாக தான் பண்ணியிருக்காங்க.
கியர் ஷிஃப்டோடைய டைமிங். ஓகே, ஸ்டீரிங் ஆட்டோ ரிட்டர்ன் 100%. பியூட்டிஃபுல், சூப்பர். இப்போது டிப்பிக்கல் சிட்டி சினாரியோவில் நான் வந்து 15 ஸ்பீட்லேருந்து செகண்ட் கியரில் எடுக்கிறேன். சரிங்களா? என்ஜின் நாய்ஸ் மட்டும் கேளுங்க. உங்களுக்கு அது ஓரளவுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன் மைக்கில் இருந்தாலும். ஸோ அந்த கிளியராக இந்த கியர் ஷிஃப்ட் ஆகிற அந்த டைமிங் வந்து தனியாக எடுத்துக்குது. அது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஓகேவா? ரைட், இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபுல்லாக த்ராட்டில் கொடுக்குறேன். 4th டவுன் த பாட்டம் உங்களுக்கு வந்து லோவர் கியர் ரேஞ்சில் நல்லாவே எடுத்துகிட்டு போகுது பவர் பேண்டில். ஆனால் பரவாயில்லைங்க, நான் வந்து பழைய ஏஎம்டிஸை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான டைமிங் எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் டைமிங் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஃபீல்ஸ் குட். என்னென்னா இது ஆப்வியஸ்லி ஒரு 3 சிலிண்டர் என்ஜின். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த பவர் லேக் மைல்டாக ஒரு லீனியரான ஃப்ளாட்டான டார்க் கர்வ் தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஒரு வெறியான ஒரு பவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் தேவையான அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு இது ஓகே. ஹைவேஸில் நீங்கள் பொறுமையாக ஒரு 80, 90 அப்படின்னு க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈவன் த ஃபேக்ட் தட் நீங்கள் 90, 100ன்னு போனாலுமே இது ஸ்பீடும் தெரியறதில்ல. அவ்வளோ நல்லா இருக்குது சஸ்பென்ஷனும் ஸ்டெபிலிட்டியும். இப்போ மேனுவல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ மேனுவல். ஓகே, இப்போ எனக்கு டக்குன்னு ஆக்சிலரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது 4th, நானே 3rd கூட போட்டுக்கலாம். அண்ட் ப்ரெஸ் அப் ஷிஃப்ட். ஸோ மேனுவல் மோடு ஆக்சுவலி நல்லாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் கியரிங் வேணும், உங்களுக்கு எப்போ பவர் தேவையோ அப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மேனுவல் மோட் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. மெயினாக ஹில்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா நீங்கள் ஹேர்பின் மெண்டில் நீங்கள் ஒரே ஸ்பீடில் போனாலும் டக்குன்னு கியர் டவுன் பண்ண அவசியம் வரலாம். அந்த மாதிரி டைமில் மேனுவல் மோட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மேனுவல் மோடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 50ல் ஓட்டிகிட்ருக்கேன், நான் 5வது கியரில் ஓட்டிகிட்ருக்கேன். அது வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணணும்னு அது ரிக்வெஸ்ட் பண்ணுது. அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம தான் மேனுவலாக டவுன் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பண்ணாலும் ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பவர் பேண்ட் ப்ராப்பர் டார்க் பேண்டில் என்ஜின் வந்துருச்சுன்னா நீங்கள் அழுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அது எந்த வகையிலுமே மிஸ் ஆகாது. அது நீட்டாக போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 40ல் 4th கியரில் இருக்கேன். ஓகே, மைனராக அந்த ஒரு லேக் இருக்குது, மற்றபடி இட்ஸ் ஆல் ஃபைன். 3rd போட்டுக்கிறேன். 3rdக்கு போயிடுச்சுன்னா நல்லா ரன்னு எடுத்துகிட்டு போகுது. ஸோ வெறியாக வேணும்னா வெறியாக கூட போக முடியுது இந்த வண்டியால். ஆக்சுவலி குவைட் குட்டுங்க. City drive mode activated. சிட்டி டிரைவ் மோட் அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு அடுத்தது ஈகோ மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. ஈகோங்கிறது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அது பயன்படுத்தணும். Economy drive mode activated. ஓகே, ஏற்கனவே சிட்டி மோடு கொஞ்சம் மைல்டான பவராக தான் இருக்குது. இப்போ ஈகோன்னு இருக்கும்போது என்னதான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் 4th கியரில் நான் 45ல் ஃபுல்லாகவே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். 3rdக்கு டவுன் ஷிஃப்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பேசிக்காக ஈகோ மோடை என்ன டியூன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ரெஸ்பான்ஸ், அதாவது பவர் டெலிவரியுமே வந்து மைல்டாக தான் இருக்கணும். அதே சமயம் தேவையில்லாத நேரத்தில் டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் ஆகவும் கூடாது. ரொம்ப ரொம்ப லீனியரான ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் நான் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லேருந்து எடுக்கிறேன் ஈகோ மோடில். எத்தனைக்கும் ஈகோ மோடு ரொம்ப ரொம்ப பொறுமையாக வேணுங்க ஈகோ மோடுக்கு. பொறுமையாக நான் போகிற நேரத்தில் தான் போவேன் அப்படிங்குது ஈகோ மோடில். நம்மளால் அதை ஹரி பண்ணவே முடியாது. சரிங்களா? ஐயோ, டக்குன்னு இது 25லேயே 3வது கியருக்கு போயிருச்சுங்க. அதாவது எவ்வளோ ஏர்லியாக அப் ஷிஃப்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதுதாங்க, ஈகோ மோடு எல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். City drive mode activated. நமக்கு சிட்டி மோடு ஓகே.
சிட்டி மோடில் நார்மலாக இருக்குது. பவர் டெலிவரி இஸ் ஃபைன். கியர் ஷிஃப்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் அழுத்தணும்னு நினச்சாலுமே டக்குன்னு அழுத்தவும் முடியுது. என்னன்னா இது பாதியில் ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் பண்ணுற பாதியில் இது அப் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி ஓட்டணும். அதை தவிர மற்றபடி இட்ஸ் ஆல் குட். டெய்லி ஓட்டுறதுக்கு சிட்டி கம்யூட்டிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன்ஜின் காம்பினேஷன். இட் இஸ் ஃபைன், நல்லா இருக்குது. ஹைவே க்ரூசிங்க்கு நீங்கள் ஒரு 80-100 அப்படின்னு போனாலுமே உங்களுக்கு நாய்ஸ் லெவல்ஸும் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸ்மூத்தாக செம்மையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வண்டியோடைய ஸ்டெபிலிட்டி அண்ட் பாடி கண்ட்ரோல் அருமை, ஃபேண்டாஸ்டிக். ரைட், வாங்க இந்த டாடா அல்ட்ராஸ் ஏஎம்டி உடைய டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஒரு சம்மரி முடிச்சுக்கலாம். என்னென்ன வேரியன்ட்ஸில் என்னென்ன ப்ரைஸிங் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா அல்ட்ராஸ் உடைய ஏஎம்டி கியர் பாக்ஸ் உடைய ஆக்சுவல் டிரைவ் ரிவ்யூங்க. அதாவது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிக்கான பர்ஃபார்மன்ஸு, ஸ்லிக்கான கியர் ஷிஃப்ட்ஸு, ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசிஏ இருக்குது. டிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் வேரியன்ட்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. கிரியேட்டிவ் அண்ட் அக்கம்ப்ளிஷ்ட் அந்த வேரியன்ட்ஸ்க்கு இருக்குங்க. ஆனால் அஃபோர்டபுளாக பட்ஜெட் கேட்டகரியில் உங்களுக்கு அல்ட்ராஸில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வேணும். அல்ட்ராஸோடைய பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோ உங்களுக்காக ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு பழைய ஏஎம்டிஎஸ் விட நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது, நல்லாவே ரீஃபைண்டாக இருக்குது. எப்படி மேனுவல் நீங்கள் வந்து எப்படி ஓட்டுவீங்களோ அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இந்த ஏஎம்டியும் தருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஆப்வியஸ்லி ஏஎம்டியோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஹெட் நாட், அந்த ஒரு கியர் லேக் அது மட்டும் இருக்குது. அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. டெய்லி நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க நிறையா அப்படின்னு இருக்கும்போது இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதே சமயம் ஹைவேஸில் நீங்கள் போனாலுமே ரொம்ப ரேஷாலாம் ஓட்ட மாட்டீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டீங்க. ஸ்டெடியாக ஒரு 100 அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் அல்ட்ராஸ் ப்ராப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஏன்னா ஹைவேஸில் இது க்ரூசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்டெபிலிட்டி, கம்ஃபர்ட்லாம். ரைட், ஸோ ஏஎம்டி கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கிற வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் எஸ், கிரியேட்டிவ் எஸ், இந்த 4 வேரியன்ட்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டாடா அல்ட்ராஸ் ஏஎம்டி கியர் பாக்ஸ் வேரியன்ட்ஸ் ஆக்சுவலி நல்ல வேல்யூ ஃபார் மணியான பேக்கேஜாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். ஏன்னா பியூர் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் உட்பட பல ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு இந்த டாடா அல்ட்ராஸ் ஏஎம்டி நமக்கு டிரைவ் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த டாஃபி ஆக்சஸ் லிமிடெட் டாடா கார் ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல கார்களுடைய டிரைவ் ரிவ்யூஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.